ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் சண்டே ஸ்பெஷலில் இயற்கை முறையில் பொடுகையும் இளநரையும் தடுக்கிற ஆயில் பண்ணி காமிக்க போகிறேன். அது செஞ்சு காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்க ஹெல்த்தியாக எதுவுமே சாப்பிட்றதில்ல, அதனால் அவங்களுக்கெல்லாம் இளநரை சீக்கிரமாக வந்துடுது. நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற உணவு ஹெல்த்தியாக இருந்தால் தான் தலைமுடியும் ஹெல்த்தியாக வளரும். இந்த மாதிரி இயற்கை முறையில் செஞ்ச ஆயிலை வாரத்துக்கு 2 முறை நம்ம அப்ளை பண்ணி தலையில் குளிச்சுட்டு வந்தால் இளநரையும் பொடுகும் நம்மளால் தடுக்க முடியும். இப்போ ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கரிஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கரிஞ்சீரகம் பொடுகு வராமல் பாதுகாக்கும், முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அவுரி பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது முடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். வேப்பிலை 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இது கிருமியெல்லாம் நீக்கும். மருதாணி 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இதுவும் தலைமுடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். கருவேப்பிலை அயன் சக்தி இருக்கிறதுனால இதுவும் 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இது தலைமுடிக்கு நல்ல சத்தை கொடுக்கும். கரிசலாங்கண்ணியும் 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். இதுவும் தலைமுடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். அவுரி பொடியை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு இது கூடவே 1/2 லெமன் ஜூஸை போட்டு பேஸ்ட்டாக அரைக்காமல் கோட்ஸாக அரைக்க போகிறோம். அவுரி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு லீஃபாக கிடைச்சா கூட யூஸ் பண்ணலாம். நான் எடுத்திருக்க இந்த அளவு எல்லாமே கடைசியாக நம்ம காய்ச்சி முடிக்கும் போது 1/2 லிட்டராக வர ஆயிலுக்காக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதோட அதிகம் வேணும்னா எல்லாத்தையுமே நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த ஆயிலில் நான் நெல்லிக்காய் போடலை, ஏன்னா இது வின்டர்லையும் யூஸ் பண்ணலாம், சம்மர்லேயும் யூஸ் பண்ணலாம். நெல்லிக்காய் போட்டால் குளிர்காலத்தில் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால தான் நான் போடலை. இலையெல்லாம் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 300 ml எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் 300 ml எடுத்திருக்கேன். கடைசியாக ஆயில் ரெடி ஆகி வரும்போது 500 ml குறைஞ்சிடும். இப்போ ஆயில் காய்ச்ச போகிறோம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு திக்கான அடிப்பாத்திரம்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஆயிலையும் இதில் ஊற்றி அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த விழுதை இதில் போடணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை இதில் போடணும். ரொம்ப மேலே பொங்கி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடங்குற வரைக்கும் அப்படியே விடுங்க. அதிக குவான்டிட்டி நீங்கள் செய்யணுன்னா பெரிய பாத்திரமாக நல்லா டெப்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேலே பொங்கி வராது. இது பியூர் ஆயில்னால நல்லா பொங்கி வரும். அதனால் நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அது கூட வெட்டி வேறு கொஞ்சம் போட்டிருக்கேன் வாசனைக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிற அவுரி பொடியை நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அரைச்ச விழுது போட்டு கொதிக்கும் போது ஆயில் க்ரீனாக இருக்கும். இப்போ அவுரி பொடி சேர்க்கறதுனால ஆயில் பிளாக்காக மாறும். இந்த அவுரி பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம அதை அப்படியே விட போகிறோம். பதினஞ்சு நிமிஷம் ஆயில் காய்ச்சதும் 100 ml குறைஞ்சி 500 ml ஆகிடும். ரெடி பண்ண ஆயிலை ஒரு நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி ஒரு எம்டி பாட்டிலில் கொஞ்சமாக வெட்டி வேறு போட்டு அது கூட இந்த ஆயிலை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா பொடுகுக்கும் இளநரைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.